சர்க்யூட் இது உங்களுக்கு ஃபாலோ இருக்கு. இது எங்கன்னா இந்த சைட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சீல்நாயக்கப்பட்டியில் RR அப்பார்ட்மெண்ட்டு சந்திரமகாலிருந்து பின்னாடியே இருக்குது. நம்ம இதில் ஒரு வீடு பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு எல் ஷேப் கிச்சனில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அடுப்பு கிட் ஏரியா, சிங்க் ஏரியா, ப்ளஸ் லாஃப்ட்டு, ப்ளஸ் விண்டோ ஏரியாவில் ஒரு ஸ்டோரேஜ், இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இந்த லாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 6 டோர் நம்ம பண்ணியிருக்கோம். இது SPC மெட்டீரியலில் நம்ம பண்ணியிருக்கோம், பீச் கலரில். இது வந்து 11.5 கிலோ மெட்டீரியல் உங்களுக்கு. இன்ச்சஸ்மே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். PVCயில் யூஸ் பண்ணுற மாதிரி பேனா இன்ச்சஸ்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். உங்களுக்கு இந்த டோர் இறங்குற பிரச்சனை, மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு டோர் இறங்குற பிரச்சனை, மூடுற பிரச்சனை எதுவுமே வராது. ப்ளஸ் இதில் என்னன்னா உங்களுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் கப்பு மாதிரி இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். PVCயில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு கேப் மாதிரி போடுவாங்க, பேனாக்கி யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் தான். எந்த ஒரு இதுவுமே வராது, பார்த்தீங்களே தெரியும். லாஃப்ட்லேயே அதே மாதிரி தான், சீலிங்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்குமே நம்ம பண்ணிடுவோம். எந்த ஒரு கேப்பும் இருக்காது, உங்களுக்கு பார்க்கறதுக்கு ப்ரீமியம் லுக்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு எம்டி வால் ஏரியா தான். இதுல எல்லா மெட்டீரியலுமே நம்ம இதுலயே ஃபில் பண்ணிருக்கோம். பாக்ஸ் மாதிரி பண்ணி உங்களுக்கு இங்க ஒரு ஸ்டோரேஜ், கீழேயுமே ஒரு ஸ்டோரேஜ் நம்ம பண்ணிருக்கோம். விண்டோ ஏரியா ஒட்டி இங்க தேவையான மளிகை சாமான் எல்லாமே இங்கேயே நீங்க வச்சுக்க முடியும். இது வந்து ஆல்ரெடி கல்ல கட்டி இருந்தாங்க, கடப்பாஷல் போட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட்ல டோர் மட்டும் பண்ணலாம். இதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க கல்லு வச்சு கொடுத்தாலும் ஃப்ரண்ட்ல டோர் பண்ணிக்கலாம், இல்ல மாதிரி எம்டியா இருந்தாலும் பாக்ஸ் மாதிரி பண்ணி பண்ணலாம். ரெண்டு வகையாவும் நம்ம பண்ணலாம். இந்த இடம் பாத்தீங்கன்னா கல் வச்சிருக்காங்க, லெஃப்ட் ரைட் செங்கல் இருக்குது, சென்டர்ல கடப்பாக்கல்ல, ஃப்ரண்ட்ல மட்டும் நம்ம டோர். இதுல எம்டி ஏரியா, எம்டி ஏரியால நம்மளுடைய ஷெல்ஃப். இதுல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். இங்க ஸ்டாண்டர்டா ஒரு ஹைட் கொடுப்பாங்க, இங்க நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு அடி வேணா ஒரு அடி, 1.25, 1.5, என்ன ஹைட் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல அந்த மாதிரி கிடையாது. இது அவங்க மேஸ்திரிங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 16 இன்ச்ல தான் பண்ணுவாங்க. இங்கே அதே மாதிரி தான், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கதான் அடுப்பு அவங்க வச்சிருக்காங்க. இது அடுப்பு இடம், சிம்னி. இங்க ஒரு பாத்திரங்கள் வைக்கிற மாதிரி பேஸ்கெட்ஸ், நல்ல பெரிய சைஸே நம்ம பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு டேண்டம் டைப் வேணும்னாலும் தாராளமா பண்ணி தரலாம். டேண்டம் டைப்னா என்னன்னா இந்த SS வராது, பாட்டம்ல நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், லெஃப்ட் ரைட் டேண்டம் வரும். உங்களுக்கு டேண்டம் டைப்னாலும் பண்ணலாம், இது மாதிரி டைப்னாலும் பண்ணலாம், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். இது ஆயில் ரேக்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பொருட்கள், ஆயில் ரேக்கு, மற்ற இதெல்லாம் வச்சுக்கலாம். காஃபி, இது பூஸ்ட், மற்ற விஷயங்கள்லாம் இங்கே வச்சுக்கலாம். இது கார்னர், கேஸுக்கான ப்ரொவிஷன். மற்றபடி இங்கே வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இது ரெண்டு அடி ஆகிட்டா ஒரு அடியாக பிரிச்சுக்கிறோம். நம்ம திங்ஸ் அதிகம் வைக்கலாம், உங்களுக்கு டெப்த் கிடைக்குது. சிங்க் ஏரியா வித் வெண்டோட. இங்கே ஒரு கார்னர் ஸ்பேஸ் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு கல்லு வைக்கிறதுலையும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இந்த ஹைட் தான். இதுல உங்களுக்கு குறுக்கால வேணாலும் என்னால பார்ட்டிஷன் பண்ணி தர முடியும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே ஹைட் தான், உங்களுக்கு எப்படி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம்.